ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான புதினா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம புதினா சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறோம். இப்போது 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டேன். அது கூடவே பொடியாக நறுக்கின புதினா தழையை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நான் இன்றைக்கி புதினா எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். புதினாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே சப்பாத்திக்கு தேவையான உப்பு, அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஒரே திரியாக தண்ணி சேர்த்துட்டோன்னா மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம சப்பாத்திக்கு எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண மாவில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸ் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா நம்ம உருட்டிக்கலாம். மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி மாவை இந்த மாதிரி 2 சைடும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்போதும் தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 சைடும் வேகிறதுக்காக இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதினாவை சேர்த்துக்கிறதுனால இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதனால் நம்ம மீடியமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்திலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே மாதிரியே நான் எண்ணெய் ஊற்றியும் ஒன்றே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண புதினா சப்பாத்தியை அதில் கல்லில் போட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரியே 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான புதினா சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் கர்ட் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைனா குருமா சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.